ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் வெண்ணிலா. எனக்கு 22 வயசாகுது. சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் நானும் அம்மாவும் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு. லாரி டிரைவராக வேலை பார்த்து தான் அப்பா என்னை படிக்க வச்சாங்க. அப்பா இருந்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டாரு. அம்மாவும் டெய்லர் கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்பா அடிக்கடி அம்மா கிட்ட சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோ, நாளைக்கு நான் இல்லாட்டியுமே அது உனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு சொல்லி. அதனால தான் அப்பா அம்மாவை டெய்லரிங் கற்றுக்க வச்சாரு. அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே யதார்த்தமானது, வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்றது அவர் இல்லாதப்ப தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அம்மா வேலை பார்த்து தான் என்னை காலேஜில் படிக்க வச்சாங்க. என் கூட படித்த எல்லாருமே 4 வருஷ படிப்பை ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் நான் தான் நல்ல வேலைக்கு போயிட்டு அம்மாவை வீட்டில் வச்சு பார்த்துக்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும், இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டோட படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். ஃபைனல் இயரில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன். காலேஜில் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு எம்என்சி கம்பெனியில் வேலையும் கிடச்சிது. இதை கேட்டதுமே அம்மாவுக்கு ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வேலையில் முதல் சம்பளம் வாங்கினதுமே அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தேன். எங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. 3 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை, அடிக்கடி ப்ராஜெக்ட் டூர் எல்லாமே போவோம். அப்படி போகிறப்ப தான் என் கூட வேலை பார்க்குற ராகவ் என்னை விரும்புகிறதா சொன்னார். கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசித்து சொல்கிறேன்னு சொல்லி 3 வருஷத்தை ஓட்டிட்டேன். பழகுனதில் ராகவ் ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தார். அம்மா கிட்டேயும் இதை பற்றி சொன்னேன். அவங்களும் ராகவை மீட் பண்ணி பேசினாங்க. ராகவை நான் கல்யாணம் பண்ணுறதுல எந்த ஒரு தடையுமே இல்லை, ஓகே அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க. சிம்பிளாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கான நாளும் குறிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 20 நாளில் எங்களோட கல்யாணம். அதுக்கான பர்ச்சேஸ் எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள் சைடில் சொந்தம்னு பெருசாக சொல்லிக்க யாருமே இல்லை. அப்பாவோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. கல்யாண வேலையாக அலைஞ்சது எனக்கு ரொம்பவே சோர்வாக இருந்துச்சு. மயக்கமாகவும் எது சாப்பிட்டாலுமே குமட்டலாகவும் இருந்துச்சு. அம்மா கிட்ட இதை பற்றி சொன்னதுக்கு அவங்க வெயிலில் அலையிறதுனால உடம்புக்கு இப்படி இருக்கும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிரும்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்த நாளில் சோர்வு அதிகமாகவே இருந்துச்சு. என்னால் எதையுமே சாப்பிட முடியல. கல்யாண நாள் பக்கமாக வந்துருச்சு. கஷ்டம்னு அம்மா என்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே டாக்டர்ஸ் ஒரு சில ரிப்போர்ட்ஸை எடுக்க சொல்லி சொன்னாங்க. நானும் அம்மாவும் ரிப்போர்ட் வர்றதுக்காக ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பெருசாக ஒன்றும் இருக்காது, கவலைப்படாதுன்னு அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது சிஸ்டர் வந்து, டாக்டர் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் ரூம்குள்ளே போனதுமே அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏமா உன்னோட ஹஸ்பண்ட் வரலையான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கேள்வி எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. எனக்கு இனிமே தான் கல்யாணமே நடக்க போகுதுன்னு சொன்னதை கேட்ட டாக்டர், அப்போ உன்னோட வயிற்றுல எப்படி குழந்த, லவ்வில் வந்த கர்ப்பமானு கேட்டாங்க. இல்லை டாக்டர், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, எனக்கு நீங்கள் சொல்கிறதே புரியலை, ரிப்போர்ட் மாறி வந்துருச்சான்னு கேட்டேன். இல்லைம்மா, இது உன்னோட ரிப்போர்ட் தான், 2 மாத கர்ப்பம், நல்லா யோசிச்சு பாருங்க, சந்தேகமாக இருந்தால் வேறு ஹாஸ்பிட்டலில் கூட செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி எங்கள் 2 பேத்தையும் அனுப்பிட்டாங்க. கையில் இருந்த ரிப்போர்ட்டை நானும் படித்து பார்த்தேன். டாக்டர் சொன்னது உண்மைதான். நான் யார்கிட்டையும் தப்பாக பழகலை. அப்புறம் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இன்னொரு டாக்டரை பார்க்க போனோம். அங்கே எடுத்த டெஸ்ட்லேயுமே நான் கர்ப்பமாக இருக்கதா தான் சொன்னாங்க. இதுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே அம்மா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோடடி போன, நம்பிக்கையாக வேலைக்கு அனுப்புனதுக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டியே, வெளியே தெரிஞ்சா மானமே போயிடும், ஐயோ கடவுளே அப்படின்னு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இதில் அம்மாவுக்கு என்ன பதிலை நான் சொல்ல முடியும்? மூளையில் உட்காந்து அழுகிறத தவிர வேற வழியே எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. உண்மை தெரிஞ்சா ஊர் என்ன பேசும்? ராகவ் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு? இப்படி ஏகப்பட்ட கேள்வி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யார் கூடயும் நெருங்கி பழகலை. ராகவ் கூட பேசினதோட சரி. யார் நம்ம வாழ்க்கையை இப்படி சீரழிச்சது? ஒன்றுமே புரியலையேன்னு குழம்பி போய் மூளையில் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா
அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது புரியாம அம்மா கிட்ட என்னோட நிலைமையை எடுத்து சொன்னேன். சத்தியம் கூட பண்ணேன். ஆனா அவங்க நம்பவே இல்லை. அடுத்த நாள் இன்னொரு டாக்டரை பார்க்கறதுக்கு அம்மா என்ன கூட்டிட்டு போனாங்க. எங்க ஃபேமிலியோட நிலைமையும் எனக்கு 2 வாரத்துல கல்யாணம் நடக்க போறத பத்தியும் சொல்லி, எப்படியாவது இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருங்க, மகளோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாறிடும், உதவி பண்ணுங்க டாக்டர்னு அவங்களோட காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாங்க. அபார்ஷன் பண்ணுறது சட்டப்படி தப்பு. அந்த பையனுக்கே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அது யாருன்னு தெரிஞ்சாதானே அந்த பையனுக்கு என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். எங்கே போயிட்டு என்னோட பொண்ணுக்கு இப்படி ஆச்சு அப்படின்றதே எங்களுக்கு தெரியலை. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அம்மா கேட்டனால டாக்டர் ஒரு சில டெஸ்டெல்லாம் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்தாங்க. கடைசியாக ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, உங்கள் பொண்ணோட கர்ப்பப்பை ரொம்பவே வீக்காக இருக்குது, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமாங்கிறதே சந்தேகம்தான், அவங்க வீக்காக இருக்காங்க, அபார்ஷன் பண்ணுறது பெரிய சிக்கலில் தான் போய் முடியும், அதனால என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியில் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அம்மாவும் நாட்டு மருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் கரு கலையவே இல்லை. இதுக்கு மேலே உன்னோட தலையில் என்ன எழுதி இருக்கோ அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி மனசே விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் ராகவ் வந்தார். அம்மா கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினாரு. ஆனால் அம்மா எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாங்க. எனக்கு தான் மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. ராகவ் கிட்ட உண்மையை சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிட்டு தலைமறைவாக வாழலான்னு முடிவு பண்ணி டாக்டர் சொன்னதில் இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இதை கேட்ட ராகவ் என்னை விட்டு போயிடுவார்னு தான் நான் நினச்சேன். ஆனால் என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, வெண்ணிலா என்னை மன்னிச்சிரு, 3 வருஷமாக உயிருக்கு உயிராக உன்னை லவ் பண்ணேன், ஒரு நாள் கூட உன்னை தப்பாக நான் பார்த்ததே இல்லை, நீ என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும்னு அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கே தெரியாமல் அந்த தப்பு நடந்துருச்சு. அந்த உண்மை எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் ஓடி வந்தேன். சாரி வெண்ணிலா, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ்னு சொல்லி சொன்னார். ராகவ், நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலை. என்ன சொல்கிறீங்க? என் வயிற்றில் இருக்கிறது உங்கள் குழந்தையா? ஆமாம் வெண்ணிலா, என்னோட குழந்தை தான். அதுக்கு அப்பா நான் தான். தெரியாமல் நடந்ததுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை அது. எனக்கு சுயநினைவு இல்லாதப்ப நடந்தது. நான் வேணும்னு செய்யலை, புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ராகவ் அழுதாரு. என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டப்பதான் ராகவ் எல்லாத்தையுமே சொன்னார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேச்சுலர் பார்ட்டி கேட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்தேன். எல்லாருமே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆகாஷ், என்ன மாப்பிள்ள செகண்ட் நைட்டுக்கு ரெடி ஆகிட்டியான்னு கேட்டான். எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ தான் கல்யாணமே ஆக போகுது, அதுக்குள்ளே எப்படிடா ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு? குடிச்சிட்டு உளராதுன்னு சொன்னேன். நான் உளரல, உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ராஜெக்டுக்காக நம்ம டீம் மும்பைக்கு 10 நாள் போனோம். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ தான் உனக்கும் வெண்ணிலாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. ஐயோ, வெண்ணிலா உன்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல மாட்டிக்கிறான்னு புலம்பிக்கிட்டே இருந்த. அதான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி உங்கள் 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணோம். ஆனால் அது உங்கள் 2 பேருக்கும் தெரியாமல் நடந்தது தான் ஹைலைட்டே. ஆகாஷ், என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காத. சொல்லு, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ப்ராஜெக்ட் மீட்டிங் எல்லாமே முடிஞ்சு 2 நாள் எல்லோருமே ஊர் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம். நைட் கிளப்புக்கு எல்லாருமே போனோம். வெண்ணிலா வரலன்னு தான் சொன்னாங்க. கம்பல் பண்ணி அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம். அங்கே தான் உங்கள்